அனைவருக்கும் மாலை வணக்கம். கோழிக்கொண்டைப்பூ, இது ஹைப்ரிட் கோழிக்கொண்டைப்பூ. இந்த மாடலில் தான் இருக்கும். ஆனால் நிறைய வரும் பக்க கிளைகள் மாதிரி. இது லாஸ்ட் இயர் ஆன்லைனில் வாங்கி போட்ட சீட்ஸ் தான். அந்த செடி காஞ்சு அதுலேருந்து கொட்டி இந்த வருஷம் முளைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது எவ்வளோ க்ரோத்தாக இருக்குது, எப்படி இருக்காங்கன்னு. இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் நல்ல க்யூட் கலருங்க. லைட் பிங்க்கு மேலே டார்க் பிங்க் வரும். அப்படியே இன்றைக்கி நம்ம தோட்ட வேலை கொஞ்சம் பண்ணிடலாம். நிறைய களை செடிகள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் பிடுங்கி எடுத்துகிட்டு இதாங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பில்லு. அதனால தான் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஒன்று எடுக்கணும், இல்லை கட் பண்ணி விட்டுடணும். ஆனால் வேரோடு எடுக்கும்பொழுது லேட்டாக முளைப்பாங்க, கட் பண்ணும்பொழுது சீக்கிரம் வந்துடுவாங்க. அப்படியே பன்னீர் ரோஸ் நிறைய மொட்டுக்கள்ங்க. இந்த பூவை சுற்றி மொட்டுக்கள் இருப்பாங்க. அப்படியே இது ஒரு அழகு கலர். இதையும் சுற்றி மொட்டுக்கள். பூக்கள் பறிக்கும் பொழுதே உங்களுக்கு பாருங்கள் மொட்டுக்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு. இது ஃபேண்டா கலர் ஆரஞ்சு, செம்ம கலருங்க. இது கிளியராக இல்லை வீடியோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், நான் சரியாக சைடில் எடுத்துட்டேன் போல். இது காஷ்மீர் ரோஸ். எல்லா ரோஸ் பூக்கள்லேயும் பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது. தளிர்கள் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். பக்கத்துலேயே பாருங்கள் கொத்து கொத்தா தக்காளி. நம்ம தோட்டத்தை பார்க்கறதுக்கு நிறைய விருந்தாளிகள் இப்போ வந்துகிட்டே இருக்காங்க. குயில் வராங்க, மயில் வராங்கன்ற மாதிரி எல்லாம் வராங்க. இப்போது மாடிக்கு போனால் கூட்டம் கூட்டமாக இருக்காங்க. நம்மளை பார்த்தோன்னு ஓடி போயிடுறாங்க. அப்படியே இன்றைக்கி நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கூட்டு, அப்படியே கொஞ்சம் சூப்பு மாதிரியும் வச்சுட்டேன் பசங்களுக்கு காலையில் கொடுக்கலான்ட்டு. கீரை பொரியல் பண்ணால் பசங்க சாப்பிட மாட்டுறாங்க, நல்லா கூட்டு மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. அப்படியே எங்கள் வெற்றி மீது வெற்றின்ற மாதிரி 5 கட்டிங் வச்சுருந்தேன். 5மே முளைப்பு திறன் அதில் மொட்டுக்கள் வர வந்துட்டாங்க சிகப்பு கலரில். இது அடுக்கு பூன்னு தெரிஞ்சு போச்சு. ஒன்று ஒயிட் கலர் தெரிஞ்சிடுச்சு, இன்னும் மற்ற கலர்கள் தான் தெரியல. மல்லிகைப்பூ செடி வளர்ச்சியும் பாருங்கள். அப்படியே பாருங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி பூத்த பூக்கள் பாருங்கள். ஐயோ கணக்கே இல்லைங்க. அது கட்டின பூ கிட்டத்தட்ட 3 முழத்துக்கு மேலே வந்தாச்சுங்க. அவரை 2 நாள் அவரை. நானும் இந்த பூக்களை பார்க்கும்பொழுது எப்படியோ டிசைன் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பச்சை மிளகாய் அறுவடை, வெண்டைக்காய் அறுவடை. இன்றைக்கி கிடச்ச அறுவடைகள் தக்காளி, பச்சை மிளகாய், அவரைக்காய், வெண்டைக்காய், பூக்கள். முக்கியமான ஒருத்தவங்க வருவாங்க, டயர்டான உடனே அவங்கள பறிச்சிடலாம். அவங்க தாங்க டேபிள் ஆரஞ்சு அப்படியே ஜூஸ் போட்டு குடித்தாச்சுங்க. ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி புதினா கீரை கொஞ்சம் அறுவடை கிடச்சிது. அதுக்கப்புறமா குப்பைக்கீரை கொஞ்சம், பருப்பு கீரை கொஞ்சம், பொன்னாங்கண்ணி கீரை, கலவைக்கீரை மாதிரி அவங்க கிடைச்சாங்க. எல்லாமே இன்றைக்கி நம்ம வீட்டு அறுவடை தாங்க. புதினா நேற்று நைட்டு பறித்தேன். நான் நைட்டே பிரியாணி செஞ்சிட்டேன். இந்த கலர் தான் என்னென்னு கண்டுபிடிக்கல. ஏன்னா நான் பிங்க் கலர் வச்சுருந்தேன். நிறைய செடி வச்சுருந்தேன். பிங்க் கலர் கிடைக்கவே இல்லை, பூக்கவே இல்லை. என்னென்னு தெரியல, வாடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு சகோதரி ஒருத்தவங்க கட்டிங் கொடுத்தாங்க. அப்புறம் கீழே பூ விற்கிறவங்ககிட்டையும் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 3 பூக்கள் செடி மட்டும் செம்பருத்தியில் என்ன பூக்கள்னு தெரில. அதில் அநேகமாக ஃபேண்டா கலர் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. புதினா கீரை 2 தொட்டியில் இருந்தது, 2யுமே அறுவடை பண்ணிட்டேன். இவங்க இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இந்த தொட்டியில் கிடச்சாங்க. ஏன்னா ஒரு 2 நாள் முன்னாடி தான் நம்ம புதினா பறிச்சிட்டேன் நான். புதினா பிரியாணிக்கு மட்டும் இல்லைங்க, விரிஞ்சிக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம ஜீரண சக்திக்கு சட்னி அரைச்சி சாப்பிடலாம். புதினா ரசம் கூட வைக்கலாங்க. பீட்ரூட் கத்திரிக்காயோட வளர்ச்சி பாருங்கள். அதிலே ஒரு மாதுளை, அப்படியே கொய்யா பிஞ்சுகள் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த செடியில். ஆனால் என்னன்னு தெரியல, ஒரு பிஞ்சு மட்டும் விழுந்திருந்தது, கொட்டியிருந்தது தொட்டிலேயே. அப்படியே அவரைக்காய் பாருங்கள், நல்லா சைஸ் பெருசாக. பச்சை மிளகாய் அப்படியே
நிறைய அடுக்கடுக்காக இருந்தது, அவங்களையும் பறிச்சிட்டேன். ரங்குன் மல்லி ஸ்டார்ட் ஆகிறாங்க பூக்கிறதுக்கு. ப்ளூமேரியா சூப்பராக பூத்துருந்தாங்க. சங்கு பூக்கள் பாருங்கள் நிறையா இருக்குது. அந்த சைடெல்லாம் அப்படியே நிறையா இருக்குது. அதெல்லாம் அவ்வளோ கவர் பண்ண முடியல. நம்ம பந்தல் மாதிரி பண்ணதுனால மேலே அந்த சைடெல்லாம் பூத்துட்ருக்கு. சீட்ஸ்க்கு நிறையா கிடச்சிட்டாங்க. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அட்ரஸ் யாரும் அனுப்பலை இன்னும். நீங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிடுவேன். காஸ்மோஸ் செடிங்க. இந்த பூக்களுடைய விதைகள் வந்து சோம்பு மாதிரி இருக்கும். பூக்கள் பூத்து முடித்த உடனே அதிலே உருவாயிடும். அப்படியே பாருங்கள் நம்ம செம்பருத்தி செடிகள்லாம். அவரை இது ஒன் ஆஃப் த வியூங்க. ஒரு சைடு மட்டும்தான் இது. நம்ம வந்து வியூவாக வச்சுருக்கோம். அந்த சைடு அப்புறம் சென்டர் சைடுன்னு இது ஒரு சைடு. ஃபுல்லாகவே இங்கே 6 கலர் அரளிப்பூக்கள் இருக்காங்க. ஃபஸ்ட்டு எல்லாம் கலந்து வச்சுருந்தேன், இப்போ வருஷப்படுத்திட்டேன். ஹஸ்பண்டுக்கு தான் வேலை அப்பப்போ கொடுக்குறேன். க்ரோ பேக்கெல்லாம் அவங்க பாவம் தான், கஷ்டம்தான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு. இருந்தாலும் நம்ம அப்படி வைக்கும்பொழுது தாங்க நமக்கு பூக்களும் வந்து அழகாகவும் இருக்குது, செடிகளுடைய வளர்ச்சியும் நல்லா இருக்குது. நம்ம அங்கங்கே வைக்கும்பொழுது அரளிப்பூக்கள் தேவைன்னா ஒவ்வொரு இடமா போய் பறிக்கிறத விட ஒரே இடமா பறிச்சிடலாம். அந்த மாதிரி வச்சுருக்கேன். செம்பருத்தி அந்த மாதிரி வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன். இட்லி பூக்கள் அந்த மாதிரி வரிசைப்படுத்தி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸோடு கலந்து எல்லா பூச்செடிங்களும் வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் நம்ம தோட்டத்தில் நடந்துருதுங்க. நிறைய கத்திரிக்காய் செடியில் பிஞ்சுகள். இது ஒரு சூப்பர் பூக்கள்ங்க. இது பாருங்கள், ரோஜா தளிர்கள் பாருங்கள், எல்லாமே நல்லா பசுமையாகவும் தளிரும். அதே மாதிரி ஜினியா வெற்றி கிடச்சிடுச்சு. இது சீட்ஸ் வாங்கி போடலை நான். இது அடுக்காக இருந்தால் கண்டிப்பாக நான் சீட்ஸ் வாங்கி போட்டதில் வந்தது. ஒத்தையில் தான் என் பக்கத்து வீட்டு சகோதரி கொடுத்தாங்க ஏற்கனவே ஒரு செடி. அந்த செடி காஞ்சு அதிலேருந்து கிடச்சிருக்கான்னு நம்ம அடுக்காக ஒத்தையான்னு பார்க்கும்போது தான் தெரியும். பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்கள். இது செகண்ட் சைட் வியூ. செகண்ட் சைட் வியூவில் ஃபுல்லாக கவர் பண்ணல, ஒரு பாதி மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். நம்ம கத்திரிக்காய் செடிகளெல்லாம் நம்ம பூச்சி தாக்குதலேருந்து எப்படி காப்பாற்றணும், அதோடைய வளர்ச்சியை நம்ம வீடியோவாக நாளைக்கு பார்க்கலாம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அந்த அளவுக்கு நம்ம கத்திரி செடிகள்லாம் இருக்காங்க. அதை எப்படி நான் பராமரித்தேன்னு நம்மளுடைய பழைய வீடியோவில் தெரியும். இருந்தாலும் நாளைக்கு முழு வீடியோவாக போடுறேன். யாருமே வந்து நர்சரியில் சொல்கிறாங்கன்னு இது தவற செய்யக்கூடாது. நாளைக்கு நான் என்னென்ன பண்ணேன், எப்படி காப்பாற்றினேன், இப்போ எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது, எத்தனை செடிகள் காப்பாற்றிருக்கன்றதை நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம். அப்படியே பாவக்காய் வந்துருக்காங்க. இது வந்து மிதி பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க, சின்ன பாவக்காய் செடி. வாங்க, ஒரே ஒரு டேபிள் ஆரஞ்சு தான் இருந்தது. இப்போ பிஞ்சுகள் விடுறாங்க. அதை ஜூஸ் கூட பறிச்சிட்டேன். ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்தாங்க. அதே மாதிரி நிறைய கொடுத்தாங்க, அப்படியே கொஞ்சம் விட்டுட்டாங்க. அடுத்து பூ வச்சு பிஞ்சுகள் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப லாங் வீடியோ தாங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். நம்ம நிறைய செடிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசாகிடுச்சு வீடியோ. தேங்க்யூ ஆல். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காத செடிகள் இருந்தால் அதை சொல்லுங்கள், பிடிச்ச செடிகளை சொல்லுங்கள், பிடிச்ச காய்கறிகள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும்போது தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். காலையிலேருந்து கந்த சஷ்டி கவசமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.